இது வழக்கமான பிஆரோட படமா? இல்ல. எப்பயும் பாக்குற பிஆரோட எனர்ஜி இதுல இருக்கா? அதுவும் இல்ல. அப்போ இதுல என்னதான்டா இருக்கு அப்படின்னா, இது கம்ப்ளீட்டா விக்னேஷ் சிவன், அனிருத்தோட போயட்ரி. வெல்கம் டு அனதர் மூவி ரிவ்யூ. இது விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு வெளியே வந்திருக்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. எஸ்.ஜே. சூர்யா சார் இதை பண்ணும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு, அதனால தான் ட்ரை பண்ணேன். நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். 2040 நடக்கிற ஒரு கதையா அழகா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டா சூப்பரா செட் பண்ணிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் சிவன். படத்தோட ஒன்லைன் பத்தி பாத்துடலாம். படத்தோட பிகினிங்ல எஸ்.ஜே. சூர்யா ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் ஐடியா லவ். மக்களுக்கு லவ் இன்சூர் பண்றதுக்கு நான் ஒரு ஆப்பை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட உருவாக்கி இருக்காரு. அதுக்கு மெயின் வாய்ஸா ஒரு ஆள் வேணும்னு பயங்கரமான ஒரு ஹண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹண்ட்ல ஏகப்பட்ட வாய்ஸ் வந்து போக ஹலோ வை பாய்ஸே அப்படின்னு ஒரு வாய்ஸ் வர அந்த வாய்ஸ் கப்புன்னு புடிச்சுக்கிறாரு. அப்புறமா அந்த வாய்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா பிரதீப் ரங்கநாதன். சோ அந்த வாய்ஸ் இன் பர்சனா அவர் பார்த்தது கிடையாது. பட் ஒரு டைம் அவரை பார்த்து ரிவார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்வைட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்ட்ல பசுமை உலகம்னு இன்னொரு டைப் ஆஃப் வேர்ல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. அந்த உலகத்துல கம்ப்ளீட்லி ஆர்கானிக் பேஸ்ட் லைஃப் ஸ்டைல் தான் சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் தான் சிறைன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி டூ டிஃபரெண்ட் வேர்ல்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் லவ் தான் அப்படின்றது டைரக்டர் எப்படி கன்வே பண்ணிருக்காருங்கிறது தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அது ஒரு அழகான சீன்ல சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாரு. குழந்தைங்கலாம் எந்த மாதிரி போன் இல்லைன்னா வந்து சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டான்றது வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணாம எந்த விதத்துல பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்மள வளர்த்தாங்க, பாட்டி காலத்து அட்வைஸ அட்வான்ஸ்டான ஒரு ஸ்டோரி லைன்ல கியூட்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு டைரக்டர். இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு செட் பண்ணி இதுக்கு நடுவுல எக்கச்சக்கமான ஐடியாஸை போர் பண்ணி ஒரு மாதிரி கிராண்டான பிரசன்டேஷனா தான் இருக்கு இந்த படம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்பவே கிரவுண்டான ஒரு எமோஷன் லவ் அப்படிங்கறத எப்படி வந்து இந்த ஜெனரேஷன் வந்து ஹேண்டில் பண்றாங்க, எதுலெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, எதை வச்சு லவ்ங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, இப்படிங்கிற நிறைய லெசன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. இது வந்து சும்மா டீச் பண்ண விதமாலாம் போர் அடிக்கல, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபேக்டர்ல டெலிவர் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க ஃபியூச்சர்ல எந்தெந்த மாதிரி டெக்னாலஜி எவாலுவேஷன் இருக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோன்ல டெலிவரி, ட்ரெயினோட அட்வான்ஸ்டான டிசைன் அண்ட் ஸ்பீடு, சென்னையில இருக்கிற எல்லா பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கிற பில்டிங்ஸ். அப்புறம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனது படத்துல எல்லா கேரக்டர்ஸும் வித்தியாசமான காஸ்டியூம்ஸ் போடுறாங்க, கேஜெட்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த கேஜெட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஜிட்டலைஸ்டா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயினா லைக் பாத்தீங்கன்னா ரிங் டேக் தான். அதுல வந்து ப்ரொஜெக்டர் மூலமா ஹேண்ட் ஜெஸ்டர்ல கண்ட்ரோல் பண்ற மாதிரி அது எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, அதை வந்து எந்த அளவுக்கு எல்லா மக்களை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஹாலிவுட் ஸ்டப்ஸா தான் இருக்கு. படத்தோட பட்ஜெட்டிங் கன்சிடர் பண்ணி ரொம்பவே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. ஒரு பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு வேர்ல்டா தான் இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லி படத்துல அடுத்தது கொண்டு வந்தாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு அழகான வேர்ல்டுல இப்ப இருக்கிற கரண்ட் பிராக்டிசஸ் டேஞ்சரஸான அடிக்ஷனா மொபைல் போன் அடிக்ஷனா தான் சொல்றாங்க. பொதுவா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னா என்ன மாதிரி இருக்கும், இன்டர்நெட் நாளை படம் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் பார்த்திருப்போம். ஆனா நம்ம ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு கமர்ஷியல் வே ஆஃப் ஹேண்டலிங் த ஃபேண்டசி. சோ இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு புது ஐடியா தான். இந்த ட்ரை எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஆனா அதுக்கான டைம் கண்டிப்பா இந்த படம் எடுத்திருக்கு. படத்துல ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் அங்க கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கதான் செய்யுது. அதை நான் பின்னாடி சொல்றேன். ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவரோட ப்ரீவியஸ் மூவி டூட் மாதிரி நிறைய சில்மிஷங்கள் பண்ணுவாருன்னு நினைச்சேன். கதைக்கு தேவையான அளவுக்கு தான் வந்து அதை யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த குறையும் சொல்ல முடியல. பிகாஸ் பிரதீப் ரங்கநாதன் அவரோட வழக்கமான ஆக்டிங் பேட்டர்ன்ல இருந்து இதுல வந்து கொஞ்சம் புதுசாவே பண்ணிருக்காரு. பர்டிகுலர்லி எமோஷன் சைடு தாண்டி ஆக்ஷன்லயும் இதுல வந்து இன்னுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. வில்லனிசம்ல சொல்லவே வேணாம், எஸ்.ஜே. சூர்யா அவரோட டிபிக்கலான வில்லனிசம்ல நல்ல காமெடியும் கொண்டு வந்து நம்மள வந்து கலகலன்னு வச்சுப்பாரு. அது மாதிரிதான் இந்த படத்துலயும் இருந்தது. அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? ஹீரோயின் ஒரு பெர்ஃபெக்ட் காஸ்ட்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு வேர்ல்ட்ல ஹீரோயின் கிருத்தி ஷெட்டி ஏஸ்தட்டிக்கா ஒரு டாலா இருந்தாங்க. ஹார்ட் வைஸ் அவங்களோட எமோஷனை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தீமானா அவங்க தான் அப்படின்ற மாதிரி நமக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சர்ப்ரைஸே சீமான் சார் தான். அவரோட அந்த பசுமை உலகத்துக்கு தேவையான ஒரு கரெக்ட்
கரெக்டான லீடரா இருக்காரு, அதே மாதிரி ஒரு சரியான அப்பாவா இருக்காரு. அவர் பேசும்போதும் வந்து அழகான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து சீமான் சாரை நம்ம புதுசா பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான ஆளை கண்டிப்பா நம்ம சொல்லணும். நம்ம கண்ணுக்கு எப்படி குளிர்ச்சியா அந்த படத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கிறது தலைவனோட மெலடி தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா என்ஜாய் பண்ண ஒரு இடம்னா 14 வருஷமா நம்ம ஒரே பாட்டை கேட்டுட்டு இருக்கோம். காலங்காலமா அந்த பாட்டை போட்டு தாண்டா வைப் பண்ணோம் அப்படின்னு. அனிருத்தோட மியூசிக் வந்து என்ன சொல்றதுங்க, எப்பயுமே ஒரு லெஜெண்ட் தான். அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு, மண்டக்குள்ள லூப்பா நமக்கு ஓடிட்டே இருக்கு. ஆல்சோ இந்த படத்துல ஒரு ரோபோக்கு சூப்பரா டப்பிங்கும் பண்ணிருக்காரு. அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே நான் ரசிச்சேன். படத்துல இவ்ளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தும் அங்க கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கு. ஆனா ஒருத்தன் இல்லாத ஒண்ண இன்னும் இருக்குன்றான். பிகாஸ் வந்து இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ் நிறைய வச்சிருக்கிறனால நமக்கு வந்து மைண்டே ப்ராசஸ் ஆகல. ஒரு சில இடத்துல அந்த டல் மொமெண்ட் வந்துச்சு. ஏன்னா வந்து ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நடுவுல வர்ற ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. படத்துல எந்த அளவுக்கு பிஆரோட ஆக்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுச்சோ அதே மாதிரி ஆரம்பத்துல படத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல. பிகாஸ் எப்பயுமே அவர் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ரோல் தான் வந்து பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு காமான நேச்சர் லவ்விங் டைப்பான ஒரு கேரக்டர். ஸோ இதில் ஆப்வியஸாக வந்து கேரக்டர் வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு வந்து பிஆரை நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. யோகி பாபுவோட காமெடி வந்து இனிஷியலாக வந்து நமக்கு சிரிப்பு வரல. அவர் எப்பயுமே வந்து லிப்ஸிங் ஒன்று இருக்கும், அப்புறம் டப்பிங் ஒன்று இருக்கும், அதெல்லாம் கண் கூட தெரிஞ்சிச்சு. நான் படத்தோட பிகினிங்ல எனக்கு அவ்வளோவா வந்து காமெடிஸ் வந்து அட்ராக்டிவா இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஸ்டார்டிங்ல வந்து நம்ம மைண்ட் செட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஸோ ஹீரோ வில்லன் இவங்க நடுவில் வந்து அந்த மீட்டிங் அந்த கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகுறதே கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சனால அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா ஃபீல் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் படம் ரொம்ப என்கேஜிங்காகவே போச்சு. இன்னொன்று எஸ்.ஜே. சூர்யா சாரும் நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாரு. இதுல வந்து கொஞ்சம் சில இடத்துல வந்து அது கம்மியாச்சு. சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து சூப்பரான ஒரு லவ் சீக்வன்ஸ், அதுல இருந்து தான் அப்படியே பீக் லெவல் போச்சு. அங்க இருந்து கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா நான் வந்து இன்டு த ஸ்டோரி போயிட்டேன்னு தான் சொல்லணும். ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? இந்த டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? பிகாஸ் லவ்வோட எக்ஸ்பிளனேஷன், லவ் ஹேண்டில் பண்ண விதம், அதோட ஃபீலிங்ஸ், அதோட கோர் எமோஷன்ஸ், அப்புறம் வந்து இந்த ஹியூமன் எமோஷன், நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைல்ஸை தாண்டி ரியாலிட்டி கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அத்தன்டிக்கா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மாரலான ஒரு கான்செப்டை எடுத்து அதை லவ்வையும் புரிய வச்சு கமர்ஷியல் மெத்தட்ல பயங்கரமா ஹேண்டில் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு டு த பெஸ்ட் மார்க்கா தான் சொல்லலாம். பட் நாட் த பெஸ்ட். இன்னுமே பெட்டரா இவரால ஃபியூச்சர்ல நிறைய பண்ண முடியும். ஆனா கிளைமேக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி வேற லெவல் கிளைமேக்ஸ். அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா ஒரு புது ட்ரை. சூப்பரா நம்ம ஊர் ஸ்டைல்ல சண்டை போட்டாலும் இன்வால்வ் ஆகிற எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஒரு அட்வான்ஸான ஐடியா. அதை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா நம்புற மாதிரி தான் இருக்கு. மொத்தமா படம் முடியும் போது ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபீலிங்ல தான் நான் வெளியில வந்தேன். பிகாஸ் லவ்வோட எமோஷன் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு டீச்சிங்கா இந்த படத்தை நான் பாக்குறேன். இருக்குங்க, இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. பிகாஸ் லவ்னா ரொம்பவே கன்ஃபியூஸ்டான ஒரு ஃபீலிங்ல தான் இப்போ வரைக்குமே இருக்கு. அது ஏன் கன்ஃபியூஸா இருக்கு, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுக்கப்புறம் வந்து அதை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணலாம், பிளஸ் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி நீங்க எந்த மாதிரி வயசா யூஸ் பண்ணலாம். நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம மேல இருக்கிற லவ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம மேல இருக்கிற லவ், நம்ம நாய்க்குட்டிக்கு நம்ம மேல இருக்கிற லவ், இந்த மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலும் லவ்ங்கிற எமோஷன் இல்லாம நம்ம லைஃப் வந்து என்ன ஆகுங்கிறத எல்லைக்கு படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பா ஒரு தடவை தியேட்டர்ல போய் பார்த்துருங்க. ரொம்ப நல்ல விஷுவல்ஸ், ரொம்ப நல்ல பிரசன்டேஷன். லவ் அப்போஸ் பண்ற இந்த சொசைட்டில லவ் தான் எல்லாத்தையும் கரெக்டான டிசிப்ளின்ல நடக்க வைக்குங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் இருக்கு. ஸோ படத்தோட டீம் கண்டிப்பா ஒரு ரெஸ்பான்சிபிளான படத்தை தான் பண்ணிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட், சைனிங் ஆஃப் சசிகாந்த். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஸ்டோரிஸோ இல்ல வந்து மூவி ரிவ்யூஸ்ல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபிளாஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.